ஒரு அஜெண்டாவோட தான் நீங்க கணிப்பு சொன்னீங்க என்பதுதான். இந்தியா டுடே ஆக்சிஸ் போலுடைய பிரச்சனையும் அதுதான். பிரசாந்த் கிஷோர் பேசுறதனுடைய பிரச்சனையும் அதுதான். ரொம்ப சுத்தி வளைச்சு பேச வேண்டியதில்லை. இவர்கள் பூரா ஒரு கூலிப்படை. இப்போ இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்கறாங்க? நீங்க பிரதம மந்திரியா புரோக்கரா, உள்துறை அமைச்சரா புரோக்கரா, நிதி அமைச்சரா புரோக்கரா? 30 லட்சம் கோடி ரூபாய் களவு போயிடுச்சு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதானியினுடைய பங்கு முதல்ல ஷூட் அப் ஆனது 18.5 விழுக்காடு, அம்பானி 5.6 விழுக்காடு. பங்கு சந்தையில பூமர் ராமர்களிடம் சம்பாதித்த தொகை 14.13 14.1 lakh crores. இறங்கும் போதுல ராமர் திரும்ப பூமர்கள்ட்ட விற்கிறார். அப்படி விற்கும் போது அதுல திரும்ப கிடைச்சது 13 லட்சம் கோடி. இந்த பங்கு சந்தையில சூதாடக்கூடியவர்கள், சந்தை நிலவரம் என்ன ஆட்சி வரப்போகுது, மோடி ஆட்சி வந்தாக்க இந்தந்த கார்பரேட்டுகளுக்கு நல்லது, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தா இன்னொன்று பிரச்சனை வரும். அதானின்னு அந்த வேவு பார்க்கும் நிறுவனங்கள் தான் எக்ஸிட் போல் நிறுவனம். அதை நாங்க சம்பளம் கொடுத்து அமர்த்தி இருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி அதை புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? எக்ஸிட் போல ஷெல் கம்பெனிஸ் வழியாக அந்நிய முதலீட்டாளர்கள் என்ற பெயரில் இவர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் 3ஆம் தேதி விற்றவர்கள் யார், வாங்கியவர்கள் யார், 4ஆம் தேதி விற்றவர்கள் யார், வாங்கியவர்கள் யார்? இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்றதான் கேள்வி. இதுல ரகசியம் ஏதாவது இருக்கு? கஞ்சா வியாபாரம் நடந்திருக்கு, கொக்கைன் வியாபாரம் நடந்திருக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பங்கு சந்தை தானே, சட்டப்படி உள்ளது தானே, செபி பார்த்துட்டு இருக்குல்ல, பார்த்து என்னன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? ஒரு பெரிய மேனிபுலேஷன் நடக்குது இங்க. இது நாட்டின் பொருளாதாரத்தையே தலைகீழா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். ஒரு திருட்டு என்ற முறையில பார்ப்பது, இல்ல ஒரு ஊழல் நடந்துருச்சு இப்படி பாக்குறது, அது ரொம்ப பிரச்சனையை குறைத்து மதிப்பிடுவது. இது ஒரு பெரிய ஃபாசிஸ்ட் கிரிமினல் நெக்சஸ். இந்த நெக்சஸ் தான் இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்னைக்கு மனம் மாறுவார்கள், திருந்துவார்கள், அல்லது அவங்க பட்டு தெரிந்து கொள்வார்கள் அப்படின்ற நாளுக்காக இந்திய ஜனநாயகம் காத்திருக்குமா? இப்போ அகற்றப்பட வேண்டியது வெறும் மோடி, அமித்ஷா மட்டும் இல்லை. இந்த கேங் இருக்குது, இந்த நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கை பூரா டிஸ்கிரெடிட் பண்ணி அரசியல் அரங்கிலிருந்து நம்ம வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருவோம். அந்த சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். இந்தியா டுடேக்கு ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் இன்டர்வியூ ஒன்று நடந்தது. அதில் ரஜ்தீப் சர்தேசாய், அப்புறம் ராகுல் கன்வால், அப்புறம் பிரசாந்த் கிஷோர். யாருடைய டேமேஜை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? மொத்தமாக டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க உங்களுக்கு. அதில் முதல் கேள்வியாகவே ராகுல் கன்வால் துமாரா ஹவா ஃபுட் கை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பலூன்ல காற்று இறங்குற மாதிரி உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாமே இப்படி ஆயிடுச்சே, இப்படி வம்பா போச்சேங்கிற மாதிரி ராகுல் கன்வால் கேட்டார். அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் என்னுடைய அசஸ்மெண்ட் சில லைட்டாக தப்பாக இருக்குது, 20% தான் எரர், முழுக்க தப்பு கிடையாதுல்ல. பிஜேபி ஆட்சி வரும்னு சொன்னேன், வந்துருச்சு. 303 அதுக்கு மேலே எக்ஸஸ் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். அசஸ்மெண்ட் தப்பாயிடுச்சு. நான் ஒரு போல்ஸ்டர் கிடையாது, நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதுவும் இப்போ அது முன்னாள் வேலை தான். அதனால் நான் ஐ ஷுட் நாட் ஹவ் காட் இன்டு நம்பர்ஸ் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் சொன்னதான் தப்பாக போச்சு அப்படின்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு 10 வருஷமாக நிறைய ட்ரோலிங் செஞ்சுருக்காங்க. சரி, நம்ம தப்பாயிடுச்சு அப்படின்னு தான் நம்மளை ட்ரோல் பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஹம்பிள், அந்த இன்டர்வியூ கடைசிலையும் யூ ஹாவ் பிகம் ஹம்பிள் அப்படின்னு சொல்லி தான் ராகுலும் முடிக்கிறாரு இவரை. அதை பார்த்தீங்களா? கொஞ்சம் பார்த்தேன். அது எப்படி இல்லை நீங்கள் நல்லவர்னு அவரை சொல்கிறாரு, இவர் இல்லை நீங்கள் நல்லவர்னு 3 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. இதுக்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சந்திப்பு. அது எல்லாரும் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கிரெடிபிலிட்டி கிரைசிஸ். கரண் தப்பார் பேட்டிக்கு பிறகு ஆத்திரமாயி, நான் தண்ணி குடிச்சேன்னு நான் சொன்னீங்க, 4ஆம் தேதி நீங்கள் எல்லாரும் தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு அவர் பேசினார். அப்போ எதுவும் நான் நம்பர் சொன்னது தப்பு, எனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்லாம் அப்போ சொல்லலை. பெங்காலில் பிஜேபி வருது, மகாராஷ்டிராவில் பிஜேபி வருது சொன்னார், வருது சொன்னார், எல்லாமே ஊற்றிக்கிச்சு. அதனால் ஏதோ கொஞ்சம் தான் தப்பு, என்ன கொஞ்சம் தான் தப்பு, மொத்தமாக ஊற்றிக்கிச்சு. இப்போ ஏதாவது ஒரு ஜோசியம் சொன்னேன் தப்பாக போயிடுச்சு, கணிப்பு சொன்னேன் தப்பாக போயிடுச்சு அப்படின்ற பிரச்சனையே அல்ல இது. கணிப்பு எதுக்காக சொன்னீங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்ற எதுவுமே இல்லாமல் நீங்கள் கணிப்பு சொன்னதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு அஜெண்டாவோட தான் நீங்கள் கணிப்பு சொன்னீங்க என்பது தான்
இந்தியா டுடே ஆக்சிஸ் போலுடைய பிரச்சனையும் அதுதான், பிரசாந்த் கிஷோர் பேசுனதனுடைய பிரச்சனையும் அதுதான். உங்க கணிப்புக்கு பின்னால் வேறொரு அஜெண்டா இருக்குது. நீங்க அப்படி சொல்றீங்க, உண்மையிலே அஜெண்டா இருந்திருந்தா அவர் பிரதீப் குப்தா வந்து அழுதாருல நேரலையில, அது குறித்து பாண்டே பேசும்போது அவர் அழுததுக்கு பின்னால் அவருக்கு அறம் சார்ந்த ஒரு உணர்வு இருக்குது. நம்ம இப்படி தவறி போயிட்டோமே, அறம் தவறது கூட நம்ம கெஸ் பண்ணதுக்கு அந்த குறிப்பிட்ட வேலையில அவர் அவ்வளவு பேஷனேட்டா இருந்திருக்காரு, அவர் அழுதுருக்காரு. அவ்வளவுதான். யானே கல்வன்ற மாதிரி அங்கே நெஞ்சுவலி வந்து செத்துட்டாரான்னு நான். பிரதீப் குப்தா என்ன சொன்னாரு தெரியுமா தப்பானதுக்கு? நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டோம், அவங்க பொய் சொல்லிட்டாங்க, நாங்க என்ன பண்ண முடியும், மக்கள் தான் தப்பு. ஆமா, மக்கள் தான் தப்பு. அவங்க உண்மையை சொல்லியிருந்தா நாங்க கரெக்டா சொல்லியிருக்க போறோம். அதாவது ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னா எவ்வளவு சாம்பிள் எடுத்தீங்க, எரருக்கான பாசிபிலிட்டி என்ன, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன, இந்த அதை எல்லாத்தையும் முன்வைக்கணும். எந்தெந்த பிரிவினர் மத்தியில் எடுத்தீங்க, என்ன எரருக்கான பாசிபிலிட்டியில் இதெல்லாம் வருது. அவர் வந்து ஒரு 60-67 போல் நடத்தி அதில் 60 வெற்றிகரமாக தன்னுடைய கணிப்பு நிரூபிக்கப்பட்டதாக கூறிக்கொள்பவர். ஆமா, என்னோட ட்ராக் ரெக்கார்டு பாருங்க, அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பாருங்கன்னு பிரசாந்த் கிஷோர். நானும் அதுதான் சொல்றேன். அப்போ 60 போல்ல பொய் சொல்லாதவங்க இந்த போல்ல பொய் சொல்றாங்களா எல்லாரும்? அது எப்படி? அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க, தலித்துகள் வந்து கோயிலுக்கு வரல. அது இப்பதான் தெரியுது அவருக்கு. இப்ப நான் சொல்ற பிரச்சனை இது, அவரு ஆக்சிஸ்காரர்கிட்ட மட்டும் பொய் சொல்லல, ஒரு 8-9 சேனல் அத்தனை பேர்ட்டையும் பொய் சொல்லியிருக்கிறாங்க மக்கள். இது ஒரு ரொம்ப சிறப்பு. தைனிக் பாஸ்கர்னு ஒரே ஒரு, அவங்க மட்டும் 2021 கொஞ்சம் மோடி அரசுக்கு எதிராக போட்டதுனால, செய்திகள் வெளியிட்டதுனால ஐடி ரைடெல்லாம் விட்டு அப்படி பண்ணாங்க. அவங்க சொன்னதுதான் கிட்டத்தட்ட அவங்க ஏதோ 270 350 ஏதோ இது வரும், இவங்க வந்து 210 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓரளவு பக்கமா இருந்தது அது மட்டும்தான். மிச்சம் பேர் எல்லாரும் சார்சோப்பார் மிஞ்சி போனா 360 350. ஐடி ரைடு வராதவங்க, இடி போகாதவங்க, கோதி மீடியா என்று அழைக்கப்படும் அத்தனை பேரும் இதான் சொல்லியிருக்காங்க. அத்தனை பேர்ட்டையும் மக்கள் போய் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது வந்து குப்தாக்கு மட்டும் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு பிரசாந்த் கிஷோர், வெஸ்டர்ன் டூல்ஸ் டு ஜட்ஜ் எலெக்ஷன் போல்ஸ், அது வந்து இந்திய பாரம்பரியத்திற்கு பொருந்தலை. அதாவது இந்திய பாரம்பரியத்திற்கு ஏற்ப அந்த டூல்ஸை வந்து நீங்க தயார்படுத்தணும். அதை நம்ம அதனுடைய ஷார்ட் கம்மிங்ஸை இப்போ தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இல்லை, எனக்கும் அது கரெக்டுன்னு படுது. எப்படி படுதுன்னு சொன்னாக்கா, வழக்கமான டூல்ஸை வச்சு இவங்களை அழகக்கூடாது, இவங்களை வேற டூல்ஸ் வச்சு நம்ம அழகணும். வழக்கமாக ஏதோ ஆய்வில் தப்பு பண்ணிட்டாங்களா, கூட்டல் கணக்கில் விட்டாங்களா, அப்படி பண்ணப்போ குமாரசாமி வந்து தீர்ப்பு ஒன்று சொன்னார் ஜெயலலிதாவுக்கு. அது நீங்கள் என்ன கருதுறீங்க, கூட்டல் பிழைன்னு கருதுறீங்களா, இல்லை அதுக்கு வேற அளவுகோலால் நம்ம பார்க்கணும்னு கருதுறீங்களா? அது ஒரு கணக்கு கூட்டல் பிழையா 4-3-8 அப்படின்னு தவறுதலாக சொல்லிட்டாரு, அது வந்து தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் கண்டுபிடிக்கிறது சில ஆண்டுகள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கூட்டல் பிழை என்றால் இவங்களும் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லை குமாரசாமி தீர்ப்புக்கு வேற அஜெண்டா இருக்கு என்று சிந்திக்கிற அளவுக்கு அறிவு இருக்கக்கூடியவர்கள் இதுலயும் வேற அஜெண்டா இருக்கு பார்க்கலாம். ரொம்ப சுத்தி வளைச்சு பேச வேண்டியதில்லை. இவர்கள் பூரா ஒரு கூலிப்படை, அப்படிதான் சித்தரிக்கிறாங்க. கூலிப்படைன்னு சொல்றாங்க, பாஜகனுடைய பி டீம்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்க முடியும்? we are professionals. அதான் ப்ரொஃபஷனல்ஸ் தான் சொல்றேன். காசு வாங்கிட்டு வேலை செய்யற ப்ரொஃபஷனல்ஸ், அவ்வளவுதானே. நீங்க வந்து வேற ஒன்றும் உங்களுக்கு ஒரு லட்சியங்களோ அதுல வந்து ஏதாவது ஒரு ஹானஸ்டியோ இன்டெகிரிட்டியோ எல்லாம் கிடையாது. அவர் அதான் சொல்றாரு, எங்களுடைய கிரெடிபிலிட்டியை இழந்து ஒரு வேலையை செய்யணும்னு கிடையாது. இதுல நாங்க தப்பு பண்ணிருக்கிறோம், இதுக்கு முன்னால சரியா தான் சொன்னோம், ஒண்ணு தப்பு நடந்ததுக்காக எங்களை போட்டு அடிக்கிறீங்களே, அதான் அவர் கேட்கறது. இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அங்கங்க எரர் நடந்துச்சு, ஒரு 20% எரர் தான். எங்களுக்கு அந்த இதை கொடுங்க, லெவரேஜ் கொடுங்க. இல்ல இப்ப இந்த கிரெடிபிலிட்டி இழப்பது பற்றி, ஒரு கிரெடிபிலிட்டியை இழக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுத்தாக்க எனக்கு வேலை போயிடும்னு ஒரு அரசு ஊழியருக்கு இருந்தால் அதுக்கு தகுந்த லஞ்சத்தை அவர் தீர்மானிப்பார் இல்லையா? இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் சார், நீங்கள் லஞ்சம் கொடுக்குற எல்லா இடத்துலையும் பாருங்க, இத்தனை வருஷம் சம்பாதிச்ச அந்த பெயரை இழக்கிறது தான் இது. நீங்கள் லஞ்சம் அதிகாரிகள்கிட்ட பேசுனீங்கன்னா இந்த செய்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, அதுக்கு இந்த ரேட்டு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ரஜ்தீப் சர்தேசாய், ராகுல் இவங்க எல்லாருமே உருவாக்க விரும்பின சித்திரம் திஸ் கைண்ட் ஆஃப் அலிகேஷன்ஸ். அது வந்து டூ ஃபார் ஃபெச்ட். நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம வலிந்து திணிக்கிறீங்க. தட்ஸ் ஓகே. அது இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் அது அவங்களே சொல்லிக்கொள்ள வேண்டிய பரிதாப நிலையில இருக்கிறாங்க. இல்ல எலெக்ஷனை நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன்னு கேட்கறாரு. எலெக்ஷனை இவர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, பங்கு மார்க்கெட்டை இவர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க என்பதை பற்றி தான் ராகுல் காந்தி பிரஸ் மீட் வந்து சொல்லியிருக்கு. ராகுல் பின்னால பேசினாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, 7வது கட்ட தேர்தல் நடந்துச்சுங்க, நான் வந்து பேசினேன், ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகு 7வது கட்ட தேர்தல் தான் மோடி நிறைய தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க இருக்குது, அல்லது என்னை போன்றவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்க? எக்ஸிட் போல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? எக்ஸிட் போல் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்
என்பது தான் எக்ஸிட் போலுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மோடிக்கும் அதானிக்கும் சேனலுக்கும் இந்த நெட்வொர்க் என்ன என்பது தான் ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்சு சொன்ன அந்த ஸ்கேமினுடைய செய்தி. ராகுல் காந்தி 3 பாயிண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கார். மே மாதம் 13ஆம் தேதி, அப்புறம் 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 13ஆம் தேதி அமித்ஷா பேசுறாரு. 4ஆம் தேதி மார்க்கெட்டு ஷூட்டப் ஆக போது பங்கு வாங்குங்க அப்படின்னு ஒரு சேனல்ல பேசுறாரு. அந்த சந்தோஷமா சொன்னாரு. ஆமா, அந்த சேனல் வந்து NDTV ப்ராஃபிட், அதாவது அதானி ப்ராஃபிட் என்றும் அழைக்கலாம். அதே சேனல்ல ஒரு வாரம் கழிச்சு மோடி வந்து ரொம்ப சந்தோஷமா, அந்த கிளிப்பிங் எல்லாம் வந்திருக்கு பாருங்க, எப்படி ஏற போகுதுன்னா அன்னைக்கு கம்ப்யூட்டர்லாம் திணற போகுது, அப்படி போக போகுது மேலே அப்படின்னு அவர் சொல்றாரு பிரதமர். அதுக்கு பிறகு நியூஸ் 18 சேனல் அந்த குரூப்பில் நிர்மலா சீதாராமன் 4ஆம் தேதி இன்னைக்கு ஏறப்போகுது. இப்போ இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறாங்க? பிரதமர், நிதியமைச்சர், உள்துறை அமைச்சரா, ஸ்டாக் புரோக்கரா, என்ன வேலை இவங்க பார்க்குறது? ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, அங்கே ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அதை குறித்து இவங்க கண்காணிக்க தானே வேணும். இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை கண்காணிக்கிறது அல்ல. இப்போ இவர் வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஃபோரம் அதனுடைய பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு கேள்வி எடுத்திருக்காரு, நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரான்னு கேட்டிருக்கிறார். ஒரு பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய யார் வேணா சொல்றது இல்லை. அதான் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு லைசன்ஸ்டு அட்வைசரா இருக்கணும். நீங்க எல்லாம் அந்த தொழில் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்காரு. நான் எப்படி கேட்குறேன்னா, நீங்க பிரதம மந்திரியா புரோக்கரா, உள்துறை அமைச்சரா புரோக்கரா, நிதி அமைச்சரா புரோக்கரா? புரோக்கருங்க தான் அதுக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த பங்கு வாங்க, அந்த பங்கு வாங்க, இப்போ வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும், இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா? ப்ரெடிக்ஷன்ஸ். ஆமா, அப்போ அந்த ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்கு அவங்களுக்கு காசு இருக்குது. அதன்படி நீங்க வாங்கினீங்கன்னாக்கா காசு இருக்குது. அப்போ இந்த ப்ரெடிக்ஷனை சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன வருவாய்? முதல் கேள்வி ராகுல் காந்தி அது. இவர்களுக்கு என்ன ஆதாயம்? நிதி அமைச்சருக்கு இதுவரை எந்த பிரதமரும் இந்த வேலையை பண்ணது கிடையாது. அது எந்த உள்துறை அமைச்சர் யாருமே செய்யறதுக்கு தான் நான் வந்து, அது கரெக்ட் தான், அதான் செய்யறாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அது எந்த சேனல்ல உட்காந்து செய்றீங்கன்னாக்கா, ஏற்கனவே செபி இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடிய அதானுடைய சேனல்ல உட்காந்து செய்றீங்க. மூணாவது, இந்த எக்ஸிட் போலுக்கும் இந்த சேனலுக்கும் பிரதமருக்கும் இந்த கார்பரேட் முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த 3 கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு. இந்த 3 கேள்விகளுக்கு பதில் தெரிவதற்கு ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ப்ரோப் வந்து வேணும் என்பதுதான் அந்த பிரஸ் மீட்ல ராகுல் காந்தி. என்னது அவர் ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டில என்ன பண்ணுவாங்க? கூட்டு பாராளுமன்ற குழுன்றது எதிர்க்கட்சிகளும் உள்ளடக்கிய ஒரு குழு. எதிர்க்கட்சிகளும் முக்கிய பாத்திரம் அதில் இருக்குது. அதுல சம்பந்தப்பட்ட எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிக்கின்ற அதிகாரம் அந்த ஜேபிசிக்கு உண்டு. எடுத்துக்காட்டுக்கு, ஏற்கனவே போஃபர்ஸ் பீரங்கி பேர ஊழல்ல அப்படி ஜேபிசி அமைக்கப்பட்டது. ஆல்ரெடி அருணாலாம் அதில் இருந்தார். அப்போ அந்த பாராளுமன்ற குழுவில் செபி அதிகாரிகள்ல இருந்து இந்த பிரதமர் உள்ளிட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஏன் இப்போ ஆராசா வந்து 2G ஸ்கேமுக்கு ஜேபிசி வச்சாங்க, என்னை கூப்பிடுனாங்க, அவர் கூப்பிடவே இல்லை. என்ன ஜேபிசி கூப்பிடுன்னு கேட்டார் அவர். ஜேபிசியில் இதை விசாரித்து அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க. அந்த பாராளுமன்ற குழு அமைக்க வேண்டும் என்பது தான் ராகுல் காந்தியுடைய கோரிக்கை. ஆனால் அது ஒரு பத்திரிகையாளர் வந்து ராகுல் காந்திகிட்ட, நீங்கள் ஜேபிசின்னு சொல்கிறீங்க, நேர விரயம், அரசாங்கத்துடைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருந்தார். அந்த பத்திரிகையாளர் இந்த கேள்வி ஒரு சாதாரணமாக அப்வியஸாக வர ஒரு கேள்வி தான், மக்கள்கிட்ட இருந்து எளிதாக வருகிற கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட உடனே ராகுல் காந்தி கோபமடைந்து, டிஷர்ட் உனக்கு வேறு டிஷர்ட் வாங்கி தரேன், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கொடுத்து அவங்க அந்த பிஜேபியினுடைய டிஷர்ட் மாட்டிக்கோங்க அப்படிலாம் அவர் சொன்னார். அப்போது ஒரு பத்திரிகையாளர், இளம் பத்திரிகையாளர் இப்படி ஹராஸ் பண்ணலாமா, இப்படி தான் நீங்கள் எங்கள் பத்திரிகையாளர் குடும்பத்தை, பத்திரிகையாளர் பரிவாரை நீங்கள் வந்து இப்படி தான் எங்களை இழிவுபடுத்துறீங்க, ஸ்டாம்ப் குத்துறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, பிஜேபிக்காரங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் எங்கே தான் போகிறதுங்கிற மாதிரி அவர் பேசுனது. அவருடைய கருத்துக்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் வந்து, யாரு மூத்த பத்திரிகையாளர் ராஜீவ் சர்தேசாய், அவர் வடநாட்டு மூத்த பத்திரிகையாளர். மூத்த பத்திரிகையாளர் இப்படி தான் இருப்பாங்க. ஜேபிசி கேட்குறாரு, அந்த அம்மையார் வந்து பேசினவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் ஜேபிசி கேட்பீங்க, அவங்க வேண்டாமாங்க, பாராளுமன்றத்தினுடைய நேரம் வேஸ்ட்டு. இப்போ ஜேபிசி கேட்டால் அவங்க ஏன் வேணான்னு சொல்லலாம். 30 லட்சம் கோடி ரூபா களவு போயிடுச்சு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அதை விசாரிக்கணும்னு கேட்குறாரு. இதெல்லாம் விசாரிக்க சொன்னீங்கன்னா அனாவசியமாக செலவாகுன்றாங்க அவங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே, 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவாகுமா? இப்போ நாடாளுமன்றத்தில் இந்த புகைக்குண்டு வீசப்பட்ட போது அல்லது ஹிண்டன்பர்கின் போது, அப்போ இவங்க வந்து அதுக்கு பதில் கேட்குறாங்க. புகைக்குண்டு வீசப்பட்ட போது அதில் ஹிண்டன்பர்கில் விசாரணை கேட்குறாங்க. ஆனால் ஜேபிசி விசாரணை வைக்க முடியாது
என்று பிஜேபி மோடி அரசு வந்து அதில் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால தான் அதை எதிர்த்து குரல் எழுப்புவதும். ஏன் ஜேபிசி வைக்கிறதுக்கு நீங்கள் தயாராகவில்லை என்று மோடி உள்ளிட்டவர்கள் பாஜகவிடம் கேட்க வேண்டிய பத்திரிகையாளர்கள். 30 லட்சம் கோடி போயிருக்க, அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு தானங்க ஜேபிசி கேட்குறாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் நடத்துனீங்கன்னாக்கா அதில் 2 லட்சம் 3 லட்சம் அனாவசியமாக செலவாகும். இது தேவையான அந்த அம்மா. இந்த லைன் ஆஃப் தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த அம்மா கேள்வி கேட்குது, அந்த அம்மாவுக்கு பின்னால ரஜ்தீப் சர்தேசாய் இந்த ஆர்குமெண்ட் பிஜேபியுடைய ஆர்குமெண்ட் என்று ராகுல் காந்தி சொன்னதில் எந்த தவறும் இல்லை. இப்போ பிஜேபி அப்படி தான் சொன்னாங்க, பாராளுமன்றத்தை இவர்கள் கெடுக்கிறார்கள். ஹிண்டன்பர்க்கு பதில் சொல்கிறா 15 லட்சம் கோடி அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கேள்வி கேட்டால் அனாவசியம் பாராளுமன்ற நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அன்னைக்கு பதில் சொன்னாங்க. சிம்பிள் அனாலஜி. உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு, பணம் திருட்டு போயிடுச்சு, ஒரு 5 லட்ச ரூபா திருட்டு போயிடுச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் கொடுத்து அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்கன்றீங்க. இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், இதுக்கு 4 போலீஸ்காரங்க சம்பளம் கொடுத்து அனாவசியமாக போய் தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒரு செலவு தேவையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன வெங்காயத்துக்கு அங்கே உட்காந்துருக்குன்னு கேட்பாங்க. அதை தான் ராகுல் காந்தி வந்து கேட்டிருக்காரு. இது வந்து பிஜேபியினுடைய அஜெண்டான்னு சொல்றது திருடனுடைய அஜெண்டா. ராகுல் அதை பிஜேபியினுடைய அஜெண்டான்னு மார்க் பண்றாரு. ஆனால் ரஜ்தீப் சர்தேசாய் இந்த லைன் பக்கம் நின்று பேசாம, சரி அந்த பெண் கேட்டா அந்த பெண்ணை நீங்க இப்படி முத்திரை குத்திருக்க தேவையில்லைன்னு சொல்லி, ஏன்னா அவர் இந்தியா டுடேல வேலை பார்க்குறாரு. இந்தியா டுடே என்பது ஒரு கோதி மீடியா. அவர் லிபரல், அவர் யாராவனா இருக்கட்டும், அவர் என்னவா இருந்தா என்ன, அந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி தான், நான் யோக்கியன்டா அப்படிம்பாரு. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலைன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி யோக்கியனுக்கு இந்தியா டுடேல என்ன வேலை, யோக்கியனுக்கு இந்தியா டுடேல என்ன வேலை, இந்தியா டுடே என்ன வேலை பார்க்குது, இது வரைக்கும் என்ன வேலை பார்த்துருக்குது, அது முழுக்க முழுக்க மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற வேலை, மோடிக்கு துதிப்பாடுவது, எதிர்கட்சிகளை இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது, அவதூறு பிரச்சாரம் செய்யறது, கம்யூனலா பிரச்சாரம் பண்றது, எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க. அந்த முகாமில் இருந்து கொண்டு, அந்த நரேஷனுக்குள்ளே இருந்து கொண்டு ஒரு லெப்ட் அல்லது லிபரல் முகத்தோடு இருப்பது கூடுதல் லாபம். அது யாருக்கு? இந்தியா டுடேக்கு லாபகரமானது கூடுதலா. பாருங்க, ராஜ்தீப் மாதிரி மூத்த பத்திரிகையாளர், நாங்க நடுநிலையாளர்கள் ராஜ்தீப் மாதிரி லிபரலை கூட நாங்க வேலைக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதன் மூலமா அயோக்கியர்களுக்கு ஒரு நல்ல முகத்தை கொடுப்பதற்கு ராஜீவ் சர்தேசாய் வந்து பயன்படுகிறார். அதோடு சீரியஸா முரண்பட்டுக்காம வேற ரவிஷ்குமார் இருக்கிறாங்க, நிதிராஜ் இருக்கிறாங்க, அப்புறமா இவர் சீனிவாசன் ஜெயின் இருக்கிறாரு, இன்னும் எண்ணற்றவர்கள் அதை விட்டு வெளியே வந்து தனியாக சேனல் நடத்திட்டு இருக்கிறாங்க, வேற வேலை பார்க்குறாங்க. அதை செய்ய வேண்டியதானே? ரிட்டையர் ஆக வேண்டிய காலத்தில் அங்கே எதுக்கு பொறுக்கி தின்னுட்டு அங்கே உட்காந்துருக்கணும்? இந்த மானங்கட்ட புழப்ப நியாயப்படுத்த தான் பக்கத்தில் பாயசன்ற மாதிரி அவங்கள திட்டாதீங்கன்றாரு. பிரசாந்த் கிஷோரை திட்டாதீங்க, அந்த அம்மாவை திட்டாதீங்க, அதுதான் என்ன திட்டாதீங்க, இதெல்லாம் நடக்குது. அவன் என்ன திட்டாதீங்க. நீங்க முன்னாடி ஒரு பாரதி அவலம் அப்படின்னு எழுதுனதுல வந்து ஒரு வரி எனக்கு நினைவு வருது. பாரதியின் சந்தர்ப்பவாதங்களை வந்து நீங்க கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்வதன் வழியா இவர்கள் தங்களுடைய சந்தர்ப்பவாதத்துக்கு முன்ஜாமீன் கேட்கிறார்கள். அதுதான் இது. அந்த அம்மாவை டிஃபெண்ட் பண்ணல, அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல ராகுல் காந்தி வந்து 30 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாருன்னு உடனே பிஜேபி தரப்புல பியூஷ் கோயல் வந்து இது இந்திய இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள், இன்னொரு வகையில மோடியினுடைய வார்த்தையில சொன்னா வெல்த் கிரியேட்டர்ஸ், அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்குது, நல்ல விலைக்கு வித்துருக்குறாங்க, லாபம் இவங்களுக்கு தான், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் நஷ்டமடைஞ்சு போயிருக்காங்க, அவங்க நாங்கள் ஏமாத்திட்டோங்கிற மாதிரி பியூஷ் கோயல். சரி, அந்த ஏமாத்தின விவரத்தை வெளியிடுங்க. சாமர்த்தியமாக இந்தியர்கள் பங்கு சந்தையில் சூதாட்டம் நடத்தி வெளிநாட்டு ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ யாரோ அந்த இழித்தவாயர்களை ஏமாற்றி இந்தியர்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள் என்றால் அந்த லாபம் சம்பாதித்த அறிவாளிகளுடைய பட்டியலை வெளியிடுங்கள்னு கேட்டா ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இவ்வளவுதான் கோரிக்கை. ஆக்சுவலி என்ன நடந்தது அந்த முறைகேடு? இது வந்து ஒரு மர்மக்கதை மாதிரி. மே 31 ஜூன் 1 கடைசி கட்ட தேர்தல். மே 31 அன்னைக்கு இந்திய பங்கு சந்தையில் திடீர்னு சுறுசுறுப்பான வர்த்தகம் நடக்குது. சுறுசுறுப்புன்னா அதீத சுறுசுறுப்பு, வழக்கத்தை போல 2 மடங்குக்கும் மேல வணிகம் நடக்குது. ஒரு பங்கு சந்தையில திடீர்னு வியாபாரம் அதிகரித்தால் செபியோட வேலை அது வந்து போலீஸ் அவுட் போஸ்ட் மாதிரி. ஏன் அப்படி திடீர்னு அதிகரிக்குது, ஏதோ அப்நார்மலா நடக்குது என்று கண்காணிக்க வேண்டியதும் அது என்னன்னு பார்க்க வேண்டியது செபியோட பொறுப்பு. ஆனால் செபி அதை செய்யலை. திடீர்னு அன்னைக்கு சுறுசுறுப்பாகுது. நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லி. ஆமா, அந்த மாதிரி அது 10 ஆண்டுகளுக்கு முன்னால 2014 மோடி ஆட்சிக்கு வந்த போது ஒரு 30 ஆண்டு கால ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலை மாறி முதன்முறையாக தனிப்பெரும்பான்மையுடன் மோடி ஆட்சிக்கு வந்து தீர்மானகரமான முடிவெடுக்கக்கூடிய வலதுசாரி அரசியலின் தலைவனாக அவர் வந்த உடனே முதலாளிகள் எல்லாம் சந்தோஷம். அப்போ பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதுல ஒரு கணக்கு இருக்கு. இப்போ இது திடீர்னு எதுக்கு உயருது?
ஆட்சிக்கும் வரல, எலெக்ஷன் வரல, தேர்தல் முடிவு வரல. தேர்தலே கடைசி கட்டம் நடக்க போகுது, நாளைக்கு தான் 1ஆம் தேதி நடக்க போகுது. சரி, உயர்ந்து வாங்கிட்டாங்க. 1ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அன்னைக்கு சாயங்காலம் தேர்தல் முடியறதுக்கு முன்னாலே எக்ஸிட் போல் வர ஆரம்பிச்சு 6:30 மணிக்கு போட்டாங்க. எல்லாமே 400 பார், 350, 60, 70, 80, 400, 401 ஆக்சிஸ் போல் போட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 3ஆம் தேதி பங்கு சந்தை பிச்சுக்கிட்டு போகுது. அப்போ ஜி வராரு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்களா? அதுக்கு நம்ம கிடையாது. திங்கக்கிழமை எல்லாம் ரெடியாக பணத்தோட ரெடியா இருக்கிறாங்க. எது சதுரங்க வேட்டையில கோல்டு ஃப்ரீயா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்கன்னா காலைல கியூல நிற்பாங்க. இந்த மண்ணுளி பாம்பலா அது மாதிரி மக்கள் வந்து ரெடியா நிற்கிறாங்க பணத்தோட பங்கு வாங்குறதுக்கு. இந்த 31ஆம் தேதி பங்கு வாங்கினாங்க இல்லையா, அந்த முதலீட்டாளர்கள், எப்படி சொன்னோன்னா முதலீட்டாளர்னு பேர் சொன்னோம்னாக்கா புரியுற மாதிரி ஒரு பேர் வச்சுக்குவோம் நம்ம. 3ஆம் தேதி இன்னைக்கு ராமர் கையில் பணத்தோடு வந்து நிற்கிறாரு. ஏற்கனவே 31ஆம் தேதி வாங்கினவர் பூமர்னு வச்சுருங்க. பூமர் வந்து பங்கை விற்கிறார். பங்கு வந்து 31ஆம் தேதி இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 200 ரூபாய்க்கு பூமர் ராமருக்கு விற்கிறார். ராமர் 200 ரூபாய்க்கு வாங்கிட்டார். ஏன்னா ஏற்கனவே ஏறிக்கு இன்னும் ஏறும் அப்படிங்கிற எண்ணத்துல. ஆமா, ஜி ஆட்சிக்கு வந்துட்டாரு. இனிமே மேலே ஏறிட்டே போக வேண்டியதான். அதானி, அம்பானி எல்லாம் மேலே தான் போக போகுது. அதான் 400 பாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 100 ரூபா பங்கு 200 ரூபா பரவாயில்ல, சீப் இதுவே அப்படின்னு வாங்கி போட்டாங்க. ராமர்கள் வாங்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 4ஆம் தேதி வாரணாசியில் ஜி பின்னடைவு. முதல் சுற்று, 2வது சுற்று ரிசல்ட் ஃபுல்லாக வரல. ஆனால் தெரிஞ்சிருச்சு கீழே ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பங்கு சந்தை அதோட வேகமாக கீழே இறங்குது. இறங்கின உடனே ராமருக்கு வந்து பயமாயிடுச்சு. என்னடா 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி திரும்ப பூமர்கிட்ட போய் என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. 80 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்குறாரு பூமர். 200 ரூபா கொடுத்து வாங்கி 80 ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு. 80 ரூபாய்க்கு. அப்போ 100 ரூபா சரக்கு 200 ரூபாய்க்கு விற்றவரும் பூமர், அதை வாங்கியவர் ராமர். 200 ரூபா சரக்கு 80 ரூபாய்க்கு விற்று அதை வாங்கியவர் பூமர். மொத்தத்தில் 120 ரூபா இவருக்கு லாபம். அவருக்கு லாபம், ராமருக்கு நட்டம். இது வந்து நம்ம 120. ராமரை ஏமாத்திட்டாங்க. ராமரை ஏமாத்தியவர் பூமர். சரி, ஓகே. இதனுடைய ஃபிகர் என்னன்னு சொல்லுவோம். பூமர்ன்றது, ராமர் அப்படின்றது வந்து ஏமாளிகள், பூமர்ன்றவர் வந்து அதானின்னு வச்சுது. அதானியினுடைய பங்கு முதல்ல ஷூட் அப் ஆனது 18.5 விழுக்காடு. அம்பானி வந்து 5.6 விழுக்காடு. அது இல்லாம நம்முடைய பங்கு சந்தையில மோடி பங்குகள் என்று செல்லமா அழைக்கப்படக்கூடிய பங்குகள் இருக்கு. நான் சொல்றது இல்லை, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த கம்பெனி எல்லாமே மோடி ஷேர்னு பேர். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம், இது எல்லாமே அந்த மாதிரி ஏறுது. இதன் விளைவாக இந்த எக்ஸிட் போல பார்த்து பங்கு சந்தையில் பூமர் ராமர்களிடம் சம்பாதித்த தொகை 14.13 14.1 lakh crores. இது வந்து பூமர்கள் சம்பாதித்த தொகை. மறுநாள் வந்து ஜி சரிவு, இறங்கும் முகத்துல ராமர் வந்து திரும்ப பூமர்கள்ட்ட விற்கிறாரு. அப்படி விற்கும் போது அதுல திரும்ப கிடைச்சது வந்து 13 லட்சம் கோடி. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னாக்கா எவ்வளவு வருது? 27 வருது. ஆனா இவர் வந்து 30.5 லட்சம் கோடி சொல்றாரு. அது வந்து பங்குகள் மட்டும் இல்லாம டெரிவேட்டிவ்ஸ், பாண்ட்ஸ், கரன்சி, பல சூதாட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் மிஸ்லேனியஸ் சேர்த்துங்க. ஸோ இப்படி இது நடந்திருக்கு. மோடி வாரணாசி தொகுதியில் கிட்டத்தட்ட தோல்வியின் விளிம்புக்கு சென்று தோற்றதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு, குஜராத்தி நண்பர்களை கொண்டு வந்து வாரணாசியில் திணித்து விட்டார். உள்ளூர் மக்களை இவங்க வந்து வளர்த்தெடுக்கல. அது வாரணாசிக்கு பொருந்தும், நம்ம ஃபைசாபாத்துக்கும் பொருந்தும். குஜராத்தி நண்பர்களை அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியை இவர் அதிகம் பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால் உள்ளூர் அளவில் இருந்த ராமர்கள், ராம பக்தர்கள் இவர்கள் மீது இருந்த நம்பிக்கை இழந்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ், அது வந்து மோடி கம்பெனின்னு சொன்னது அங்கேயும் ஒரு தகவல் இருக்குது. அவர் தன்னை இவர்களுக்கு நெருக்கமாக காட்டியதால் ராம பக்தர்களும் சேர்ந்து அங்கே புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு ஷூட்டப் ஆயிருக்குன்னு சொல்றீங்களே, ஷூட்டப் ஆச்சு, இது ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னது? அவ்வப்போது பங்கு சந்தை ஏறுது இறங்குது அப்படிங்கிற செய்தியை வந்து அன்றாடம் காலையில டீ வைக்கும்போது அது வந்து கேட்க தான் போறோம். பங்கு சந்தை என்பது ஒரு சூதாட்டம். இந்த சூதாடிகள்ல எவன் ஜெயிச்சான்னா எவன் தோத்தா நமக்கு என்ன? அதான் காலை நியூஸ் பார்த்து நமக்கு என்னன்னே புரியாது. வேற ஒரு கிராஃப் இப்படி போகும், எல்லாம் இப்படி கிடைக்கும். ஆமா போகும். இல்லை இப்படி ஒரு லாஜிக் இருக்குது. அது சூதாட்டம் தானங்க. எப்படி இருந்தாலும் சூதாட்டத்தில் அவன் ஜெயிச்சா என்ன, இவன் தோத்தா நமக்கு என்ன? சூதாட்டத்துக்கு ஒரு நெறிமுறை இருக்குது. அதுல 2 பாயிண்ட் இருக்குது. சூதாட்டத்தில் போற பணம் யாருடைய பணம் அப்படின்றது முதல் கேள்வி. 2வது சூதாட்டத்துக்குரிய நெறிமுறைகள். ஒரு சீட்டாட்ட கிளப் எடுத்துங்க. சீட்டாட்ட கிளப்ல நீங்களும் நானும் சீட்டாடுறோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த சூதாட்ட கிளப்பை நடத்துகிற ஓனர் எனக்கு வேண்டியவர். அதனால மேலே இந்த மாதிரி CCTV கேமராவில் மறைவாக வந்து வச்சிருக்குது. சீட்டு வச்சு நீங்கள் வந்து என்னோட திறமைசாலி,
ஜெயிச்சிடலான்ற ஆட்டத்தில் ஆடுறீங்க. ஆனால் உங்கள் சீட்டு என்னன்னு பார்த்து எனக்கு ப்ளூடூத் இயர்ஃபோனில் வந்து ஓனர் சொல்லிடுறாரு, நான் ஜெயிச்சிடுறேன். இப்படி ஒரு முறைகேடு நடக்குதுன்னு வச்சுங்க. இதுக்கு பேர் ஷேர் மார்க்கெட்டில் நடந்தால் இன்சைடர் ட்ரேடிங்னு பேர். உள்ளுக்குள்ளே இருப்பவர்களுக்கு அது தெரியும். ஆள்காட்டி வேலை மாதிரி. ஆமாம், இந்த சூதாட்டத்தினுடைய நெறிமுறையை மீறுவது. இப்படி மீறியதன் மூலம் பணம் இழந்தவர்கள் நம்ம ராகுல் காந்தி 5 கோடி பேர்னு சொல்றாரு. யார் அந்த 5 கோடி பேர்? நடுத்தர வர்க்கத்தினர். 5 கோடி பேர் வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்க. இங்க உள்ள 5 கோடி பேர் சந்தையில அவங்க எல்லாரும் பணத்தை கட்டிட்டு பங்கு சந்தைக்கு வெளியே இருக்கிற நபர்கள் எல்லோரும் சூதாடிகள் இல்லை. இவ மக்கள் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம், இன்வெஸ்ட் பண்ணி மாதிரி போடுறவங்க, அது மாதிரி போடுறவங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் சூதாட தெரியாது, பங்கு சந்தையில போட தெரியாது. இப்போ பேங்க்ல வட்டி குறைஞ்சிக்கிட்டே போச்சு, சரி இதுல போட்டோம்னாக்கா இதான் டிவியில் விளம்பரம் வருது, மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யுங்கள், அப்புறமா அது உங்க ரிஸ்க்குன்னு கடைசியில் கீழே போட்டுருப்போம், வேகமாக வரும். அப்போ அது மாதிரி இதில் வந்து முதலீடு போட்டிருக்கிறாங்க எல்லாரும். நமக்கு தெரியாத அவங்களுக்கு தான் விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேருடைய பணம் நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் கொஞ்சமாக மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இல்லை, வங்கிகள், எல்ஐசி, இப்போ அதானியினுடைய பங்குகள் படு வேகமாக வீழ்ச்சி அடைந்து உலக முதலீட்டாளர்கள்லாம் அதானியிடம் வந்து விடை பெற்று கொண்டு சிட்டி பேங்க் உள்ளிட்டவர்கள் வெளியேறிய காலத்தில் எல்ஐசி ஒரு 20,000 கோடி ரூபாய் கொண்டு போய் போட்டாங்க. அது ஏன்னா ராகுல் காந்தி கேட்டுட்டு இருந்தார், யாரும் பதில் சொல்லலை இல்லையா? எல்ஐசியில் இருக்கிற பணம் யாருடைய பணம்? நம்ம பணம் தான், நம்ம பணம். அது மாதிரி வங்கியில் இருக்கிறதெல்லாம், ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற பணம் யார் பணம்? 16 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது யார் பணம்? மக்கள் பணம் தான். அது மாதிரி இந்த பணத்தை தான் கொண்டு போய் பணம் போட்டவங்களுடைய பணத்தை எடுத்து அவங்க வந்து சூதாடி இருக்கிறாங்க. அதனால இது யாரோ நடந்த சூதாடிகளின் பிரச்சனை அல்ல, நம்ம பணத்தை வச்சு இவங்க சூதாடி இருக்கிறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அது மக்களுடைய பணம். இப்போ இந்த ஆட்டம் எப்படி நடைபெற்று இருக்கிறது என்பதை வந்து புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் வந்து மே மாதம் 31 என்ன நடந்துச்சு, 1 சாயங்காலம் எக்ஸிட் போல் வந்தது, 3 அன்னைக்கு பங்கு சந்தை உயர்ந்தது, 4 அன்னைக்கு பங்கு சந்தை வீழ்ந்தது, இதான் நான் சொல்லியிருக்கிறது. மே 31 தான் இந்த கதை தொடங்குறதா சொன்னேன். ஆனால் மே 30 எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பேட்டி வருது, மார்க் மேத்யூஸ் என்பவருடைய பேட்டி. மார்க் மேத்யூஸ் என்பவர் யார் அப்படின்னாக்கா, ஜூலியஸ் பேர் அப்படின்னு சொல்லி ஒரு வங்கி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த வங்கி. அந்த வங்கிக்கு தென்கிழக்கு ஆசியாவுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறவர். அவர் வந்து எக்கனாமிக் டைம்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். எக்கனாமிக் டைம்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவர்கிட்ட 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சி செஞ்சுருக்காரு, இந்த ஆட்சி வந்து அந்நிய முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஆட்சியாக இருந்திருக்கிறது, இப்போ அடுத்து தேர்தல் நடக்குது, இப்போ மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தாருனாக்கா இந்த சீர்திருத்தங்கள்லாம் தனியார்மய நடவடிக்கைகள் இதெல்லாம், அந்த சீர்திருத்தங்களை தொடர்வார் அதே மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் எதுவும் சுணக்கம் ஏற்படும் கருதுறீங்களா அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸு செய்தியாளர் இந்த மார்க் மேத்யூஸ் கிட்ட கேட்குறாரு. மார்க் மேத்யூஸ் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை அது வந்து அதே மாதிரி செய்வாரா, சுணக்கம் ஏற்படுமா என்பது என்ன ரிசல்ட் வருதுன்றதை பொறுத்தது. ரிசல்ட்டில் அவர் முழுமையாக வெற்றி அடைஞ்சார்னாக்கா அது பழையபடி வந்து அவர் கொண்டு போவார், சீர்திருத்த நடவடிக்கைகளை வேகமாக கொண்டு வாரு, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர்னா இவரை போன்ற பங்கு சந்தையில் சூதாடக்கூடிய நிறுவனங்களின் நிர்வாகிகள். நாங்கள் வந்து இந்த மாதிரி போல்ஸ்டர்ஸை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம், ஊதியம் கொடுத்து, அவங்க என்ன ட்ரெண்டு போயிட்டு இருக்குது அப்படின்றத முன்னாடியே எங்களுக்கு சொல்றாங்க, எங்களுக்கு சொல்லுவாங்க. நிலைமை சரியில்லைன்னா இந்நேரம் எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாங்கள் விறுவிறுன்னு பங்கெல்லாம் வாங்கிட்டு இந்தியாவை விட்டு வெளியே போயிருப்போம். நிலைமை சரியில்லைன்னா தேர்தல் முடிவை எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிற வரைக்கும்லாம் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சாக்க நாங்கள் போயிடுவோம். அப்படி ஒன்றும் தகவல் நமக்கு வரல அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. அதாவது ஜூன் 1 என்ன எக்ஸிட் போல் வரப்போகுதுங்கிறது அவருக்கு முன்னாடி தெரியும். இல்லை, அவர் சொல்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால ஜெயிச்சிருவாரு. எக்ஸிட் போல் சொன்னதானே அவர் சொல்றாரு. ஆமா, அப்படி சொல்லலை, ஓஹோன்னு ஜெயிப்பார்லாம் சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்னதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னாக்கா, இந்த பங்கு சந்தையில் சூதாடக்கூடியவர்கள் சந்தை நிலவரம் என்ன ஆட்சி வரப்போகுது, மோடி ஆட்சி வந்தாக்கா இந்தந்த கார்பரேட்டுகளுக்கு நல்லது, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் இன்னது பிரச்சனை. ஒரு அதானின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அதானி தலையை ஒன்றும் எடுத்துட போறதில்லை, இருந்தாலும் அவ்வளோ சாதகமாக இருக்காது. அதானி ஷேர் வந்து குறையும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி எங்கே போடணும் எங்கே எடுக்கணுன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அப்போ அதை முன்கூட்டியே அவங்க வேவு பார்க்குற மாதிரி, இது தேர்தல் முடிவுகளை வேவு பார்ப்பது. அந்த வேவு பார்க்கும் நிறுவனங்கள் தான் எக்ஸிட் போல் நிறுவனம். அதை நாங்கள் சம்பளம் கொடுத்து அமர்த்தியிருக்கிறோம். நீங்களும் நானும் எப்படி அதை புரிஞ்சுட்டு இருக்கிறோம்? எக்ஸிட் போல நம்ம வந்து ஏதோ டிவி ஸ்டுடியோக்காரங்க ஏதோ வச்சிருக்கிறாங்க,
2 நாள் முன்னாலே நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, பங்குச்சந்தையில் சூதாடுறோம், எங்கள் பணம் உத்தரவாதமாக பாதுகாப்பாக இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்காக நாங்கள் வச்ச ஆள் தான் இவங்கெல்லாம் போல்ஸ்டர்ஸ் நாங்கள் தான் வச்சுருக்கிறோம். அப்போ எக்ஸிட் போலுடைய முடிவுகள் 7 கட்ட தேர்தல், இவர் பேசும்போது 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு. 6 கட்ட தேர்தல் முடிவுகளை வெளியிடக்கூடாது அப்படின்றதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வகுத்திருக்கக்கூடிய நெறிமுறை. ஆனால் பணம் கொடுக்குற முதலாளி சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? அப்போ 1, 2, 3, 4, 5, 6 ஒவ்வொரு கட்டத்திலையும் எக்ஸிட் போல் எடுத்து ட்ரெண்ட் இப்படி இருக்குன்னு இவருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, மார்க் மேத்யூஸ் என்ன சொல்றாரு, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஒன்றும் பெரிய அபாயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிடுறாரு. ஆமா, எக்ஸிட் போல் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால சொல்றாரு. அது உண்மை அல்ல, அவர் அப்படி அடக்கமா சொல்றாரு. அடுத்த நாள் எக்ஸிட் போல்ல வந்து இப்படி வருது. இவர் 30ஆம் தேதி சொல்லிட்டு 31ஆம் தேதி பங்குகளை வாங்குறாங்க, 3ஆம் தேதி இன்னைக்கு விற்கிறாங்க. யாரு? மார்க் மேத்யூஸும். இப்ப ஆர்டர் அப்படி வச்சுப்போம். மே 30ஆம் தேதி மார்க் மேத்யூஸ் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் அவர் சொல்ற முக்கியமான விஷயம், நாங்க ஏற்கனவே கேட்டோம், இவங்க எல்லாம் என்னுடைய சம்பளத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆட்கள், போல்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எதுவும் பெரிய அபாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாரு. வழிகாட்டுதலுக்கு பிறகு இதை சொன்ன உடனே மறுநாள் 31ஆம் தேதி கணிசமான பங்குகள் வாங்கப்படுது. இதுக்கு முன்னால போனோம்னா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் இந்த 4ஆம் தேதி வாங்குங்கன்னு சொல்றாங்க. 4ஆம் தேதிக்கு முன்னால 4ஆம் தேதி அப்படிதான் வந்து புஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆர்டர்ல தான் இது வருது. இது வந்ததுக்கு பிறகு 1ஆம் தேதி எக்ஸிட் போல். ஆமா, 1ஆம் தேதி எக்ஸிட் போல் வந்ததுக்கு பிறகு 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி எகிறது. மக்கள் கேட்கிற விலைக்கு வாங்குறாங்க, கணிசமா வாங்கிடுறாங்க. 4ஆம் தேதி திரும்ப ரிசல்ட் வரும்போது மேல இருந்து மோடியே ட்ரைலிங்னு காலையில ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் வந்து கீழே அப்படியே பாயுது, பெரிய அளவுல மெஜாரிட்டி. அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரஸ் சேல். முடிஞ்ச வரைக்கும் வித்துட்டு, கிடைச்ச விலைக்கு வித்துட்டு போறது, எப்படியாவது தப்பிச்சிடணும். ஆமா, 31ஆம் தேதி யார் வாங்கினார்களோ, பங்குகளை வாங்கி யார் 3ஆம் தேதி வித்தாங்களோ அவங்களே இதை வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, இப்படி 4ஆம் தேதி இன்னைக்கு வாங்கியவர்கள் 58 விழுக்காட்டினர் அந்நிய முதலீட்டாளர்கள் சொல்றாரு. அப்போ இந்த பியூஷ் கோயல் சொல்றது வந்து எங்க இந்தியர்கள், பாரதியர்கள் பலனடைந்தார்கள் இல்ல, அவர் சொல்றதும் உண்மைதான். அந்நியர்கள் வேடத்தில் வந்த பாரதியர்கள். இது வந்து பிரச்சனையினுடைய அடுத்த பார்ட். இந்த ஷெல் கம்பெனிஸ் யாரோடதெல்லாம், அதானி இப்போ பாட்சா வசனம் மாதிரி தான், எனக்கு வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னு, அதானிக்கு வேற ஒரு 100-150 பேர் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஹிடன்பெர்கை ஒட்டி அந்த ஷெல் கம்பெனிஸ் அதன் வழியாக ஏற்கனவே ஷூட் அப் பண்ணாங்க, ஃபேக்கா. அந்த மாதிரி ஷெல் கம்பெனிஸ் வழியாக அந்நிய முதலீட்டாளர்கள் என்ற பெயரில் இவர்கள் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ரவுண்ட் ட்ரிப்பிங். இப்படி போயிட்டு கருப்பை வெள்ளையாக்குறது, அப்புறமா அங்கேருந்து திரும்ப இங்கே கொண்டாந்து மூலதனம் போடுறது. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது அப்படின்றது தான் இல்லையா? இப்போ கேள்வியே, ஒரு கூட்டு பாராளுமன்ற குழு இதை விசாரித்து 3ஆம் தேதி இப்போ 31ஆம் தேதி வாங்கியவர்கள் யார், 3ஆம் தேதி விற்றவர்கள் யார், வாங்கியவர்கள் யார், 4ஆம் தேதி விற்றவர்கள் யார், வாங்கியவர்கள் யார், இந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்திருக்கிற பங்கு பரிவர்த்தனை இது. இதில் ரகசியம் ஏதாவது இருக்குது? கஞ்சா வியாபாரம் நடந்திருக்கு, கொக்கைன் வியாபாரம் நடந்திருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. பங்கு சந்தை தானே, சட்டப்படி உள்ளது தானே, செபி பார்த்துட்டு இருக்குல்ல, பார்த்து என்னன்னு சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஜேபிசி வேணும் அப்படின்றது தான் ராகுல் காந்தியினுடைய கோரிக்கை. இல்ல, இதை பப்ளிக் ஃபார்ம்ல வைக்க முடியுமா? இதை ஏன் வைக்கக்கூடாது? அதுல என்ன பிரச்சனை? இப்போ இது அசாதாரணமான பங்கு சந்தை நடவடிக்கை. இது இப்படிதான் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ன்றது வந்தது. அசாதாரணமான நடவடிக்கை வரும்போது செபி தலையிடணும். சில வேளைகளில் ஒரு 10 விழுக்காடு அப்படி ஒரு கணக்கு சொல்றாங்க, 9%, 10% அப்படி போனா பங்கு சந்தையை க்ளோஸ் பண்ணிடணும்ன்றாங்க. என்ன திடீர்னு எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு பெரிய மேனிபுலேஷன் நடக்குது இங்க. இது நாட்டின் பொருளாதாரத்தையே தலையீடா புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். அப்படி செபி வந்து தலையிடவில்லை அப்படின்றது ஒரு உண்மை. கிட்டத்தட்ட 9+ அந்த அளவுக்கு போயிருக்குது. அப்படின்னா 10க்கு நெருக்கமா, கிட்டத்தட்ட பங்குச்சந்தை மூடி வைக்கிற நிலைமைக்கு நெருக்கமாக வந்த பொழுதும் பெரிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படல. அதான் மோடி சொன்னார்ல, கூரை பிச்சுட்டு போன்ட்டு, அப்படிதான் பிச்சுட்டு போயிருக்குது. இல்ல, இந்த குறிப்பிட்ட விஷயத்தை ராகுல் காந்தி எழுப்புகிறார். ராகுல் காந்தி எழுப்பதை ஒட்டி இப்போ கணிசமா அதுக்கான கோரிக்கைகள் காங்கிரஸ் சார்பில் நேற்று வந்து மகாராஷ்டிரால காங்கிரஸ் யூத் விங் சார்பாக ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்தது. இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த ஷெல் கம்பெனிகள் அப்படின்னாக்கா அதில் ஒரு கூத்து இருக்குது. ஹிண்டன்பர்க் பிரச்சனையின் போது ஷெல் கம்பெனிகள் வழியாக அதானி வந்து தானே பங்குகளை அளவுக்கு அதிகமாக பங்குகளை வைத்துக்கொண்டு பினாமியாக வேற பேரில் வந்து அங்கே வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாரு, இது மாதிரி ஏமாத்தினாரு அப்படின்றதான் ஹிண்டன்பர்க் எக்ஸ்போஸ் பண்ண ரிப்போர்ட். இப்போது ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஷெல் கம்பெனி எவ்வளோ இருக்குது, என்ன ஏது அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டு போன வருஷம் ராஜ்யசபாவில் அமைச்சரே சொல்லியிருக்கிற பதில்
நாங்கள் ஒரு கணக்கு எடுத்ததில் 2 லட்சத்து சொச்சம் கம்பெனி இருக்குது அப்படின்றாங்க. மகுவா மைத்ரா எழுந்திருச்சு ஷெல் கம்பெனி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், அந்த கமிட்டி இன்னும் விசாரித்து முடிவு சொல்லலை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஷெல் கம்பெனி என்றால் என்ன, ஷெல் கம்பெனி என்றால் என்னன்னே தெரியாத போது ஷெல் கம்பெனி 2 லட்சம் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஆர்டர் படி இந்த கேள்வியை வகுத்தா உங்களிடம் பதிவு செய்யப்பட்ட ஷெல் கம்பெனிகள் இத்தனை நம்பர், சரி ஷெல் கம்பெனினால் என்ற அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இதுதான் இப்போ முதல்ல புரோட்டாவுக்கு வருவோம். மோடி முதல்ல அவர் வந்ததே என்ன, ஊழலை ஒழிக்கிறது, கருப்பணம் ஒழிக்கிறது, ஆளுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்கறது, அங்கிருந்து கொண்டு வர்றது, அந்த வரியில்லா சொர்க்கங்கள்லேருந்து பணத்தை கொண்டு வர்றது. டிமானிட்டைசேஷன் போது அவர் சொன்னதும் அதான் சொன்னார், முடியெல்லாம் கொளுத்திருங்கன்னு சொன்னார். ஆமாம். அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு கமிட்டி ஒன்று போட்டார். கமிட்டி போட்டு ஷெல்லாம் ஒழிச்சிடணும், எது ஷெல் கம்பெனின்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கமிட்டி போட்டார். அந்த கமிட்டி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல எது ஷெல் கம்பெனின்னு, இல்லையா? ஓஇசிடின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் ஷெல் கம்பெனினா என்னென்னு வரையறுத்துருக்காங்க. ஷெல் கம்பெனி என்பது என்ன, மொரிஷியஸிலோ கேமன் ஐலண்டிலோ அந்த மாதிரி உள்ள பனாமாவிலோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்கில் ஒரு 200-300 போர்டு மாட்டியிருப்பாங்க. பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரே போர்டாக இருக்கும்ல, அந்த கம்பெனி இருக்காது, போர்டு மட்டும்தான் இருக்கும். பொதுவாக ஒரு புரோக்கர், லாரி புரோக்கர் ஆஃபீஸ்னாக்கா வால்டாக்ஸ் ரோடுக்கு போனீங்கன்னா ஒரு டேபிள் சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட லாரி ஓட்டணும்னு அவசியம் இல்லை, டேபிள் சேரு ஒரு ஃபோன் இருக்கும், அதோட போதும். அதான் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கும் இருக்கும். இங்கே டேபிள் சேர் கிடையாது, ஃபோனும் கிடையாது, இந்த கம்பெனிக்கு வெறும் போர்டு மட்டும்தான் உண்டு, போர்டு அட்ரஸ். ஆமாம். அப்போ அதானி ஒரு பொருளை நிலக்கரிய ஆஸ்திரேலியா சுரங்கத்திலேருந்து நமக்கு இங்கே வருது அப்படின்னு சொன்னால் அதானி நேராக டான்ஜெட்கோவுக்கு விற்க மாட்டார். இந்த ஊழல் விஷயத்தை எடுத்துக்கோமே, ஒரு 10 கை மாறி வரும். அதானி ஏ என்ற அவருடைய கம்பெனிக்கு விற்பார், ஏ பிக்கு விற்கும், பிசி. அப்போ 200 ரூபான்றது 210, 220, 230, 240, கடைசியில் 400க்கு வரும். இங்கே இவ்வளோ கை மாறி அது வரும். இதெல்லாம் தான் ஷெல் கம்பெனி என்று சொல்லப்படுவது. இப்போ இந்த ஷெல் கம்பெனிகள் தான் அந்நிய முதலீட்டாளர்கள் என்ற பெயரில் இங்கே பணம் போடுறாங்க. ஸோ பணக்காரர்கள் இப்படி பண்ணுறது இல்லையா, என்கிட்ட நிலக்கரி இருக்குது, இந்த நீ வாங்கிக்க, அப்படி பண்ணுறது இல்லை. என்கிட்ட நிலக்கரி இருக்குது, இப்படி சுற்றி அது வரும், அப்படி வரும். ஏன் அப்படி சுற்றி வருது அப்படின்னா, அப்படி சுற்றி வர்றதுல தான் இந்த கருப்பு பணம் அப்படி கம்ப்ளீட்டாக டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு, கருப்பு பணம். அப்போது அந்த வகையில் தான் இது வந்திருக்குது. இப்போ கேள்வி என்ன, இந்த 30 லட்சம் கோடி ரூபாய், 30 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு போனது, ஆமாம், இங்கே இருந்து எடுத்துருக்குறாங்க. அது இப்போ நம்ம ஒன்றும் அதை எடுத்ததெல்லாம் வாங்க முடியாது. யார் திருடினாங்கன்னாவது தெரியணும்ல, அவ்வளோதான் நம்ம கேட்டிருக்கோம். குறைந்தபட்சம் எங்களை யார் திருடினாங்க அப்படின்னு தெரியணும். அந்த கேள்வியை கேட்டாக்க பியூஷ் கோயல் முதல்ல என்ன சொன்னார், இது இந்தியர்கள் தான், நம்மளே நாம தான் திருடணும். அப்போ சொல்லுங்க யாருன்னு. இல்லை அவங்க அந்நியர்களே நம்ம ஆளுங்க ஆட்டை போட்டாங்க, அதான் நம்மளே திருடணும். ஆமாம், அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறோம். அப்போ இப்படி ஒன்று நடந்திருக்குது. இதை ஒரு திருட்டு என்ற முறையில் பார்ப்பது, இல்லை ஒரு ஊழல் நடந்துருச்சு அப்படி பார்க்கறது, அது ரொம்ப பிரச்சனையை குறைத்து மதிப்பிடுவது. நான் சொல்றது இது ஒரு பெரிய ஃபாசிஸ்ட் கிரிமினல் நெக்ஸஸ். மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, இன்னும் பிறர். ஏற்கனவே ஸ்டாக் புரோக்கராக இருந்தாருன்னு இப்போ தான் பார்த்தேன். அமித்ஷா ஸ்டாக் புரோக்கராக இருந்தார். ஸ்டாக் புரோக்கராக மட்டும் இல்லை, அவர் மிரட்டி பணம் பறிப்பவராகவும் இருந்தார். ஆமாம், சௌரத்தீன் ஷேக்கை வச்சு அந்த தொழில் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஏற்கனவே குஜராத்தில் உள்துறை துணை அமைச்சராக இருந்தபோது அந்த தொழில் சிறப்பாக செய்கிறாருன்றதுனால தான் அவர் உள்துறை துணை அமைச்சராக அவர் என்று நம்பப்படுகிறது. ஆமாம், அப்பாயின் பண்ணார். அப்போது மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி போன்ற முதலாளிகள், அப்புறம் இந்த நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள், NDTVலேருந்து தொடங்கி நியூஸ் 18 குரூப்லேருந்து தொடங்கி ஒரு பெரிய பட்டியல் ஊடக நிறுவனங்கள், அப்புறம் இந்த மாதிரி போல்ஸ்டர்ஸ், பிரசாந்த் கிஷோர் போன்ற நேர்மையாளர்கள், பிரதீப் குப்தாவா போன்ற யோக்கியர்கள், சர்ஜித் தேசாய், அந்த மாதிரி யோக்கியர்கள். அப்புறம் மோடிக்கு தேர்தல் தொடங்கியது முதல் இந்த கணம் வரையில் உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வரும் தேர்தல் ஆணையம். அப்புறம் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், இண்டன்பர்க்கை ஊற போட்டதிலிருந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அது எதையும் கண்டுகொள்ளாமல் அனுமதிக்கிறது இல்லையா, அதுவரை ஒத்துழைக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள். இந்த மாதிரி ஒரு பெரிய நெக்ஸஸ் இருக்குது. இந்த நெக்ஸஸ் தான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த கதிக்கு கொண்டு வந்து ஆளாகிறது. இப்போ இவ்வளோ பெரிய நெக்ஸஸ்க்கு எதிராகத்தான், அதாவது we are not fighting against a party, we are fighting against the system அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எலெக்ஷனுக்கு முன்னால் சொன்னார். இது தேர்தலோட அந்த சண்டை முடிய போகிறதில்ல அப்படின்னு சொன்னார். ஸோ சிஸ்டத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணால் ஒருவேளை நம்ம ஜெயிச்சு வந்தால் இந்த சிஸ்டத்தை சரி செய்வது, எவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சுருக்காங்க, இது எல்லாமே மாற்றணும். ஸோ அந்த மெஷினரி எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு சொன்னார். இப்போ இந்த சிஸ்டம் ப்ரிவைல்ஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ
இந்த சைட்ல இருந்து எதிர்க்கட்சிகள் என்று சொல்லப்படுகிற அல்லது எதிர்க்கட்சிகளாக நான் இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுகிற கட்சிகளில் ராகுல் காந்தி வந்த உடனே அவர் இந்த குறிப்பிட்ட அஜெண்டாவை எடுத்துக்கிட்டு பேசுகிறார். இப்போ இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஆக்சுவலி எந்த எதிர்க்கட்சிகள்லையும் அந்த முழுக்க அந்த தேர்தல் ஜுரம்ங்கிறது, இந்த எலெக்ஷன் முடிவுகள் அந்த ஜுரம் வந்து இன்னும் போயிடல. ராகுல் காந்தி அந்த எலெக்ஷன் முடிவுகள் அன்றைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்த உடனே திரும்ப அடுத்தால நெக்ஸ்ட் டே இதில் வந்து உட்காந்துட்டாரு. கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பின்னணியில் எதிர்க்கட்சியாக செயல்படுவது, எதிர்க்கட்சிகளாக செயல்படுவது, இந்திய அணியினர் இந்த அடுத்த 5 ஆண்டுகள் அடுத்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக செயல்படுவது என்றால் என்ன இந்த பின்னணி? இப்போ ப்ராப்ளம் வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த பக்கம் வந்துட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு. ஜனநாயகத்தை நிலைநாட்டிட்டோம், அது சமூக ஆர்வலர்கள் கருத்து. இந்தியாவை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கணக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன அமைச்சரவை வேணும், என்ன பதவி வேணும், அதை பார்த்து அவங்க கேட்குறத கொடுத்து நேர்சீராக முடிச்சுட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சது என்று இந்த பிரச்சனையை நாம் கருதலாமா, அப்படி பார்க்கலாமா என்பது இல்லை. இப்போ இருக்கிறாங்க, இது ஒத்து வராது, எப்படி உங்களுக்குள்ள சண்டை வந்துடும், அப்போ நம்ம பக்கம் வந்து தான் ஆகணும், நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து காத்திருக்க முடியுமா? அப்படி பார்க்கின்ற பிரச்சனையா இது என்பதுதான் இப்போ கேள்வி. இது ஒரு நெக்ஸஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ மீடியா கூட எதிர்க்கட்சி முன்ன பலவீனமாக இருந்துச்சு, இப்போ வலுவாயிட்டாங்க, அதனால் மீடியா ஆட்டோமேட்டிக்காக நடுநிலையாக மாறிடும். அப்படியா மாறப்போகுதா? நீதிமன்றம் இனிமேல் வந்து கரெக்டாக கான்ஸ்டியூஷன் படி ஜனநாயகமாக இருக்கும். ஈடியில் பிடிச்சவங்களாம் வெளியே விடுப்பா, இது வேணாம், இனிமேல் பிரச்சனை, இனிமேல் இந்த மாதிரி யாரையும் கைது பண்ணுறதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம், யூஏபிஏ ஈடியில் பிடிச்சவங்களாம் வெளியே விடு, பீமா குறைகள்லாம் ரிலீஸ் பண்ணு, நடக்க போகுதா? இல்லை அதானிக்கு அம்பானிக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவது இனி நிறுத்தப்படுகிறது, அப்படியா முடியும்? இது ஒரு நெக்ஸ்ட். இது வெறும் மோடி அமித்ஷா மட்டும் இல்லை, மோடி அமித்ஷா தலைமையிலான இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கினுடைய நடவடிக்கை அப்படியும் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் ஒரு போராட்டமாக எடுத்துருக்கோமா, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோமா, அப்படி பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றது மிக மிக முக்கியமானது. அப்படி ஒரு நடவடிக்கை தான் இது. நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒன்று இருக்குது. நீட்டு, கோச்சிங் சென்டர், அதில் புரளக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம், அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயம், மெடிக்கல் கவுன்சிலுக்கு அதுக்கு இருக்கிற தொடர்பு, அப்புறம் அம்பானி அதானி அல்லது இது போன்ற மோடி அமித்ஷா பிஜேபிக்காரங்க அந்த நெட்வொர்க்குள்ள தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சிம்பிளாக இந்த மாநில உரிமையை எதுக்காக பறிக்கிறாங்க அப்படின்னா, பறிக்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு ஆதாயங்கள் நலன்கள் அடைபவர்கள் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அப்போ அந்த இஷ்யூ வரும்போது இந்த நெட்வொர்க்கை எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு போராட்டம் நடக்கணும். போராட்டம் நான் சொல்றது முதல்ல மக்கள் மத்தியில் இதை பேசணும். ஒரு 2Gன்னு ஒரு இது, அது வந்து ஒரு சிஏஜி வந்து வினோத் ராய் வந்து ஊகமாக இவ்வளோ ரூபா சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படின்றதான் வந்து. அப்புறம் அதை வந்து 1,76,00,000 வந்து கருணாநிதி கொண்டு போயிட்டாரு. எதிர்முகாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன புள்ளி எடுத்துக்கிட்டு அதை இவ்வளவு பெரிய பரப்புரையாக செய்து அதை வச்சுதான் மோடி ஆட்சிக்கு வந்ததே. அப்போ இந்த பக்கம் எதிர்முகமாக இல்ல, அதுக்கு பிறகு அதை வந்து சார்ஜ் ஷீட் போடும்போது சிபிஐ 30,000 கோடின்னு போடுறான், ஒரு பைசா கூட இல்லைன்னு கேஸ் தள்ளுபடி ஆயிடுது. ஆனா அதுக்கப்புறமும் 2Gன்னு பேசுறாங்க. இங்க மேட்டுப்பாளையத்தை வந்து மோடி பேசுறாங்க இல்லையா? அது ஒண்ணுமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு கேஸ்ல அதை வந்து பேசுறாங்க. இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் 2G வினோத் ராய் பேசுறாரு. வினோத் ராய் பேசின உடனே அதை வந்து இவ்வளவு பெரிய பூமா ஆக்க எதிர்கட்சியாக இருந்தபோது, பாஜக எதிர்கட்சியாக இருந்தபோது அவங்க அந்த வேலை செய்யறாங்க, ஊடகங்களுக்கு வேலை செய்யுது. எதிர்கட்சியாக செயல்படுவது, ஆட்சிக்கு வருவது, அதிகாரத்திற்கு வருவது என்பது பிஜேபி ஏற்கனவே அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி செயல்பட்டதோ அதே வீரியத்தோடு அப்படி செயல்பட மன்றத்துல கருத்து பரப்புரைய பரவலாக கொண்டு போய் சேர்ப்பது. நோஷனல் லாஸ 2G நோஷனல் லாஸ் அப்படின்றத ஆக்சுவல் லாஸா காட்டி பிரச்சாரம் பண்ணாங்க. ஊகமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 30 லட்சம் ரூபாய் ஆக்சுவல் லாஸ். இது வேணா ஒரு 2-3 லட்சம் முன்ன பின்ன இருக்கிறதா வச்சுக்கலாம். 30 லட்சம் கோடியில் இந்த ஆக்சுவல் லாஸ் நோஷனல் லாஸ்ன்றாரு பியூஷ் கோயல். இந்த கூத்து எப்படி இருக்குது? இதை நோஷனல் லாஸ்ன்றாரு. இதை கேள்வி கேட்கவோ, பேசவோ, போராட்டம் நடத்தவோ ஏதோ 2 நாள்ல என்ன நடந்திருக்கணும்? இது வந்து யூத் காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடத்துறாங்க. இது காங்கிரஸோட பிரச்சனையா? தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்று இருக்கா தெரியல. இருக்கா? சரி, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. அந்த இஷ்யூவை அந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகாத வரைக்கும் மோடியை பத்தி என்ன புரியும்? மோடி வந்து தெனாவட்டா வந்து பேசுறாரு. இப்போ நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் என்னைக்கு வந்து மனம் மாறுவார்கள், திருந்துவார்கள், அல்லது அவங்க வந்து பட்டு தெரிந்து கொள்வார்கள் அப்படின்ற நாளுக்காக வந்து இந்திய ஜனநாயகம் காத்திருக்குமா? இந்த நடவடிக்கைகளின் வாயிலாக தான் ஒரு கிரைசிஸ் என்பது வரும். இந்த நடவடிக்கைகளின் வாயிலாக தான் இவர்களை அகற்ற முடியும். அப்போ அகற்றப்பட வேண்டியது வெறும் மோடி, அமித்ஷா மட்டும் இல்லை. இந்த கேங் இருக்குது, இந்த நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கை பூரா டிஸ்கிரெடிட் பண்ணி அரசியல் அரங்கிலிருந்து நம்ம வந்து வெளியேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்ற கோணத்தில் எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றையும்
புரிந்து கொண்டு வந்து இப்போ டே 1 சத்தீஸ்கரில் கால்நடை கடத்துறான்னு சொல்லிட்டு 3 பேர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, நடந்திருக்குல்ல. இது ஒவ்வொன்றுக்கும் எப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம்? நான் வந்து கான்சென்சஸ் பாலிடிக்ஸ் நடத்துவேன்னு அந்த ஆள் பேசுகிறான், அதை கேட்டுருக்கேன். இங்கே 3 பேர் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீட்டில் சூசைட் நடக்குது, பச்சையாக அயோக்கியத்தனம் நடக்குது, 30 லட்சம் கோடி ரூபா இது வந்திருக்குன்னு ஆகுது. இப்போ எந்த போராட்டம் இல்லை, கொந்தளிப்பு இல்லை, கேள்வி இல்லை. போராட்டம், கொந்தளிப்பு, கேள்வி எல்லாம் விடுங்க. தமிழ் ஊடக சூழலில் 2 நாளாக யாராவது இதை பேசியிருக்காங்களா? இல்லை, அங்கிட்டு மீண்டும் பேசப்பட்டிருக்குது. நீங்கள் பரவலாக பேசப்படும்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த லெத்தாஜிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரொம்ப அலட்சியமாக இப்போ நீங்கள் சொன்ன பிரசாந்த் கிஷோர், ராஜேஷ் தேசாய் இவங்க பேட்டியில் அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ எலெக்ஷன் ஒரு டயரிங்கான ப்ராசஸ். இவ்வளோ நாள் 2 மாதத்துக்கு மேலே பரப்புரை செஞ்சுருக்கிறாங்க, தொடர்ச்சியாக ஒரு என்கேஜாக இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு எலெக்ஷன் முடிவுகள் வந்தது. பெரிய வெற்றி இல்லை, பாஜகவை அதிகாரத்திலிருந்து அகற்றி விட்டோம் என்று சொல்வதற்கு இல்லை என்றாலும் கூட நீங்கள் வந்து தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது, ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த ரிலீஃப் மூமெண்ட்ல உடனடியாக அவசர கதியில் கட்சிகள் வந்து வினையாற்றலை, செயற்பாட்டாளர்கள் வினையாற்றலை அப்படிங்கிறது வந்து உடனடியாக கண்டதுக்கு இது வந்து நம்ம என்ன ரிலீஃப்? இது இந்த ரிலீஃப் வந்து மக்கள் நீங்கள் மோடிக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டுகள் அல்லது மோடி ஆட்சியின் கீழ் அரசமைப்பு சட்டத்துக்கு வரக்கூடிய பாதிப்பு, ஆபத்து, இதையெல்லாம் நீங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். அதானே இப்போ அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தின்படி உனக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் மறுக்கப்பட்டதை பற்றி அதானி 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 அப்படின்னு பேசினாரா இல்லையா ராகுல் காந்தி? வேனில் உனக்கு பணம் வரலையான்னு அவர் கேட்டார்ல. இப்போ வேனில் யாருக்கு பணம் வந்திருக்கு, யாருக்கு போயிருக்கு, இதோ இருக்குது நிரூபணம் என்று சொல்வதற்கான வாய்ப்பு வரும்போது தேர்தலுக்கு முன்னால் பிரச்சாரம் பண்ணோம், இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான்னாக்கா இது என்னன்னு புரியல எனக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நீங்க ஒரு நாளும் ஓய்ந்திருக்க இயலாது. பாஜக மேல அதிகாரத்தில் இருக்கும் வரை, அகற்றும் வரை நம்ம ஓய முடியாது. ஸோ அதுல வந்து சீசனல் கிடையாது. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து பிரேக் பாயிண்ட் இல்லை, மேபி அன் இன்டர்வல். அதாவது இப்போ இன்டர்வலுக்கு போனவங்க வந்து டக்குன்னு நீங்க சீக்கிரம் வாங்க டீ குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். படம் தொடங்கிடுச்சு. அஃப்கோர்ஸ் படம் தொடங்கிடுச்சு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்பதே இவர்களை அகற்றுவதற்கு மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு நாம் அதற்குரிய நடவடிக்கைகளில் மக்களை பலப்படுத்துவது, நாமும் பலப்பட்டு மக்களை புரிய வைப்பது, அதை செய்யணும். அது கட்சிகள் மட்டுமல்ல, இதுநாள் வரையில் தேர்தலுக்கு முன்னால் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக கடமையாற்றிய சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அறிவுத்துறையினர், இயக்கங்கள் எல்லோருடைய கடமையும் அதுதான். வி cannot be tired அப்படிங்கிறது தான் இதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட செய்தி. ஸோ கன்சிஸ்டண்டான எஃபர்ட், தொடர்ந்து இது தொடர்பாக செயல்படுவது அப்படிங்கிறது தான். அது மக்கள் மட்டத்தில் வைப்போம், மக்கள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.